மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார இந்ததொரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலைகள் கிரக அமைப்பு இதெல்லாம் சாதகமாக இருக்கின்றதா, சனி பகவான் குரு பகவானுடைய நிலையை பொறுத்து குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு எப்படி இருக்கப் போகின்றது, கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக முடியுமா அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்கள் சேர்ந்த நீங்கள் எந்ததொரு தேதி அப்படியில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தனுசு ராசி இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் துடிப்பும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். எடுத்ததொரு காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதிக அளவு லாபத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகள் என்பது உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. புதிய வேலை தொடர்பான விஷயங்களும் நன்மையில் முடியும். பொறுப்புகள் என்பது அதிகரிக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக பெரும் நன்மையை உண்டாக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது. எடுத்ததொரு காரியங்களில் சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வரவுகள் எல்லாம் நிச்சயமாக வசூலாகும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் தேவையான நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். நண்பர்களால் உறவினர்களால் பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் லாபங்களையும் பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது என்பதை 100% நிச்சயமாக சொல்ல வேண்டுங்க. அதே போன்று எல்லா விதமான ஒரு நற்பலன்களும் சுப பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. சனி பகவானும் குரு பகவானும் பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவி புரிய போகின்றார்கள். உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கப் போகின்றது. பணவரவு சிறப்பாக இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் சற்று அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரப்போகின்றது. மேல் அதிகாரிகளுடைய ஒரு பாராட்டும் சக ஊழியர்களுடைய ஒரு ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைத்திடும். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. தடை தாமதங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதாங்க. புதியதொரு நபர்களால் சில தொல்லை ஏற்படும் அப்படிங்கிறதுனால புதிய நபர்களிடம் அளவுக்கு மீறி பழகாதீங்க. ஏன் பெருசாக பழகிறதையே விட்டுருங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு பெருமளவு தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். எந்ததொரு விஷயத்திலையும் துணிவோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலையும் பல நன்மைகள் என்பது எல்லா கிரகங்களினாலும் இந்ததொரு காலகட்டத்தில் உண்டாகப் போகின்றது. அனைவருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்தது ஒரு காரியம் ஒவ்வொன்றிலும் வெற்றியை பார்க்கலாங்க. தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா தொடங்கினது எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். உடன் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். வரவேண்டிய பணம் என்பது தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அதாவது கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கியும் கொடுக்காதீங்க. அப்படியே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பெரியதொரு பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டாதீங்க. மிக பெரும் ஒரு பாதிப்பு நிச்சயமாக இந்ததொரு காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் என்பதை உறுதியாக சொல்லலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்குங்க. உங்களுடைய எளிதான ஒரு செயல்களால் மற்றவர்களுடைய மிக பெரும் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்றை இழக்க வேண்டிய ஒரு நிலை என்பது உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படலாம். எந்ததொரு விஷயத்திலையும் கவனக்குறைவாக இருக்காதீங்க. குறிப்பாக வெளியூர் பயணங்கள் செல்லும்போது கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இந்ததொரு காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கின்றது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதாகவே இருக்குங்க. நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி என்பது உங்கள் பக்கம்தாங்க. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், யோகமான காலகட்டம் என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்காகவும் எப்பவும் எந்ததொரு நிலையிலையும் தன் மானத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமோ யோகமோ ராகு பகவானாலேயோ கேது பகவானாலேயோ இந்ததொரு காலகட்டத்தில் உண்டாக போகின்றது. உழைப்புக்கு ஏற்ப 2 மடங்கு லாபம் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலம். உழைப்புக்கு ஏற்ப 2 மடங்கு மிக பெரும் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குங்க. உத்தியோகத்தில் பணி சுமை காரணமாக திடீரென டென்ஷன் ஆகலாம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டும். இதற்கு முந்தைய காலகட்டங்களை விட இந்ததொரு காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. இயற்கையாக எந்ததொரு உடல்நல பிரச்சனைகளோ உங்களை அண்டவே அண்டாதுங்க. செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை நினைத்த இடத்துல இருந்து பணவரவு சிறப்பாக இருக்க போகின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வீடு மனையெல்லாம் வாங்கக்கூடியது, சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக முடிய போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் லாபத்தை பார்க்க போகிறீங்க. வழக்கு விவகாரங்கள் எல்லாம் சாதகமாக முடிய போகின்றது. வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. வாடகை வீட்டிலிருந்து தவிர்த்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கி
கூடி போகக்கூடிய அற்புத யோகங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் பெற போகிறீங்க என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்க அப்படிங்கிற ஒரு காலமெல்லாம் போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகின்றது. ஒட்டுமொத்தமாக வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக, குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதற்கு பின்பும் பார்த்தீர்களா அப்படிங்கிறது கிரகநிலைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். அதுவும் சந்தேகம்தான். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் தவற விடாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தீர்கள் என்றால் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களால் நிச்சயமாக உறுதியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியே ஆக வேண்டுங்க. அதே போன்று பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. இதனால் பெரிய லாபத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. அதாவது சரியாக வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றியையும் பார்க்க போகிறீங்க. எல்லா விதத்திலையுமே ஒரு நன்மை, எல்லா விதத்திலும் சுப பலன்கள், எல்லா செயல்களிலும் எல்லா காரியத்திலும் வெற்றி அப்படின்னு மன மகிழ்ச்சியோடையும் குடும்பத்தில் ஒரு இன்பம் பொங்க போகின்றது. புதுசாக திருமணமானவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றிக்க போகிறீங்க. புத்திர பாக்கியம் இல்லையே என்று இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதற்கு உண்டான நல்லதொரு செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பல நல்லதொரு செய்திகள் தேடி வருவதோட அரசாங்க ரீதியாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிய போகின்றது. அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள், போட்டித் தேர்வுகளுக்காக காத்திருப்பவர்கள், எழுதி காத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்லதொரு பலன்கள் கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்ககிட்ட ஏகப்பட்ட பலம் இருந்தாலும் பலவீனம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டுங்க. ஏன் அப்படின்னா கூடா பழக்கம் எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருப்பதால் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நல்ல நண்பன், யார் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படலை அப்படின்னா நிச்சயமாக இது ஒன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், தொல்லையும் இல்லாமல், கவலை, வேதனை, சோதனைகள் இல்லாமல் அற்புதமான ஒரு வாழ்க்கையை, சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஏதேனும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் என்று வரும்போது ஆன்மீக வழிபாடும் தெய்வ வழிபாடும் உங்களது இன்றியமையாததாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தடை தாமதங்கள் எல்லாம் விலகிவிடும். அதையும் தாண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார். எந்த ஒரு வேலையிலும் மிக பெரும் வெற்றியை கொடுக்க போகின்றாருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். பல நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். தடை தாமதங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். சுப பலன்கள் நடக்கும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டுங்க. இந்த ஒரு காணொலியை பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.